இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், டாக்டர் அண்ட் ஹெல்த் கேர் ஐடி ப்ரொஃபஷனல் சுமன் சி ராமன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப என்டர்டெய்னிங்கா போயிட்டு இருக்கு இந்த ஒரு மாசமான்னு சொல்லலாம். இந்த ஒரு மாச காலத்துல வந்துட்டு தமிழ்நாட்டுல பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். தாவேக ஆட்சி அமைச்சதுல இருந்து அதிகாரிகள் மாற்றம், எதிர்கட்சிகளுக்குள்ள அந்த குழப்பம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த அரசியல் மாற்றம் இந்த தமிழகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை தான் ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே ஒரு இருதுருவ அரசியலை தாண்டி ஒரு புது சக்தி, ஒரு கட்சி உருவாகும் போது ஆட்சிக்கு வரும்போது அது வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா எவ்வளவு நாள் ஒரு மாநிலம் மாறி மாறி ரெண்டு கட்சிகளை மட்டும் வச்சுக்கிட்டு அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது பரவலான ஒரு கருத்து. ஸோ அதனால இது ஒரு புது இயக்கம், ஒரு புது கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. என்ன சிக்கல் என்றால் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை. அந்த அரசியல் அனுபவம் இன்மை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவர்களுடைய அரசை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம கவலைப்படுறோம். பட் போக போகத்தான் அது தெரிய வரும். அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் அரச பாதிக்குமா, இல்ல குவிக்கா கத்துப்பாங்களா, இல்ல அவர்களால பியூரோக்ரசி சரியான நபர்களை சரியான இடத்தில் அனுப்பி அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா, இதெல்லாம் அடுத்த 6 மாதத்திலிருந்து ஓராண்டுக்குள் நமக்கு நன்றாக தெரிய வரும். இந்த ஒரு மாதத்தில் பெரிய தவறுகள் ஆக நான் எதுவும் 1-2 தவிர பெரிய தவறுகளா நான் எதுவும் பார்க்கல. அதே மாதிரி ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. ஓகே, பட் இப்ப இது நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, ஒரு ஆண்டு காலம் தேவைப்படுது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இது நாட்டு மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. நம்ம ஸ்டைஃபன் கொடுத்துட்டு அவங்கள ஒர்க்குக்கு எடுக்கல. திஸ் இஸ் நாட் அன் ஹனிமூன் பீரியட். அந்த மாதிரி ஒரு இதுவுமே அவங்க எடுத்துக்க முடியாது. ஒரு அரசியல் அனுபவமே இல்லாம திடுதிப்புன்னு அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல ப்ரீவியஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ எதுவுமே தெரியாம ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா போயிட்டு இருக்கும் போது அது பாதிக்கிறது யாரா டாக்டர்? இல்ல, அதாவது மக்கள் தான் இதுக்கு ஓட் பண்ணிருக்காங்க. மக்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் விஜய்க்கு அனுபவம் கிடையாது அரசியல்ல, நன்றாக தெரியும். கூட இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 95% மக்களுக்கும் அனுபவம் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு தான் வாக்களிச்சிருக்காங்க. சோ அப்படின்னா இவர்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. அது ஆட்சி செய்யும் போது அது பாதிப்பு ஏற்பட்டால் அதை வேற சந்திக்க வேண்டியது வேற வழி கிடையாது. பட் இப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, பியூரோக்ரசி கொஞ்ச நாளைக்கு இவங்க கத்துக்கிற வரைக்கும் பியூரோக்ரசி ஆட்டோ பைலட்ல வண்டி ஓடிடும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடம் இருப்பதா தான் நான் பாக்குறேன். ஓகே, அது அவங்களுக்கு வாக்களிச்ச 1.25 கோடி மக்கள் அது பாதிக்குதுனாக்க பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு வாக்களிக்காத 3.25 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப அவங்களும் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல, பட் அது ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் சிஸ்டம் அப்படித்தானே. இப்போ திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க முந்தைய தேர்தல்ல. அப்போ திமுகவுக்கு ஓட்டு போடாத கிட்டத்தட்ட 60% திமுகவுக்கு போடல, 55% திமுகவுக்கு போடல. அப்ப அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு. அதே லாஜிக் தானே. சோ சிலர் என்ன சொல்லுவாங்க, திமுக ஊழல் கட்சி அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அப்போ ஊழலுக்கு ஆதரவு தெரிவித்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா. சோ ஐ திங்க் இவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். ஒரு 6 months தான் நமக்கு இவங்க என்ன செய்யறாங்க. இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு அந்த LNTயோட 18,000 கோடிக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஏன்னா அப்கோர்ஸ் இது திமுக அரசு செஞ்சிருந்தாக்க சோசியல் மீடியால போட்டு ரகலை பண்ணி ஒரு அப்படியே ஊரையே கூட்டியிருப்பாங்க. இந்தியாலே யாராலையும் செய்ய முடியாதது, நாங்கதான் செஞ்சுட்டோன்னு. இவங்க அதெல்லாம் பண்ணல. ஆனா ஜஸ்ட் ஒரு சோசியல் மீடியால பிரசன்ஸோட இந்த மாதிரி 18,600 கோடிக்கு சைன் பண்ணது வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி தொடர்ந்து என்னெல்லாம் வருதுங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்ப தாவேக ஆட்சி அமைச்சு முதல்வரா விஜய் அவரும் பொறுப்பேற்றுட்டாரு. ஆனாலும் பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்கள் குறையல அப்படின்றதுதான் நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா தினம் நான் நியூஸ் போடுறதே ஒரு நாளைக்கு 2-3 போடுறேன். நான் பாலியல் அத்துமீறல்கள் எல்லாம் ஒரு 2-3 நியூஸ் நானே போடுறேன். அப்போ திமுக தரப்புல இருந்து இந்த 25 நாட்கள்ல 25 பாலியல் குற்ற சம்பவங்கள் அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க.
அதிமுக தரப்புல இருந்து அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் பண்றாரு. இப்ப எதிர்க்கட்சிகள் எல்லாம் விமர்சனங்கள் வைக்க தொடங்கிட்டாங்க அப்படின்றதுதான். அப்ப குற்ற சம்பவங்கள் குறையாததையும் எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களையும் எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல இந்த குற்ற சம்பவங்கள் அடுத்த 3 மாதத்தில் நீடித்தால் நிச்சயமாக கடுமையாக நம்ம விமர்சனம் வைக்க வேண்டும். இப்ப ஏன் இந்த 25 நாட்கள்னா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சுத்தமா அனுபவம் கிடையாது, அப்பதான் வந்திருக்காங்க. 2வது, முந்தைய திமுக அரசு காவல்துறை தலைமை பொறுப்புக்கு நிரந்தரமா ஒரு நபரே கிடையாது. தேர்தல் ஆணையத்தின் மூலம் சந்தீப் ராய் ராத்தோர் வந்தாரு. அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருந்த ஒரு அடிப்படை சிச்சுவேஷன். இவங்க தான் காவல்துறைக்கு ஒரு பர்மனன்ட் டிஜிபியா இவங்க நியமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் ஒன்று போட்டிருக்கிறாங்க. சோ இதெல்லாம் செய்தது கடைசி ஒரு 10 நாட்களில் தான் நடந்திருக்கிறது. இதெல்லாம் இவர்களுக்கு ஓரளவுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். காலையில அவங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டாங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளேயே குற்றங்கள் எல்லாம் குறையுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 1 மாதமோ 2 மாதம் கழித்து இதே மாதிரி பாலியல் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, இல்ல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்னா நிச்சயமா நம்ம இந்த அரசை நாம் கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டும். ஓகே. இப்ப தொடர்ந்து தாவேக அரசின் மீது வைக்கப்படுற விமர்சனங்கள்ல ஒண்ணுன்னு பார்க்க போனீங்கன்னா டிவிஏசி அதோட தலைவரா நியமனம் செஞ்சதை பத்தி சொல்லலாம். எந்த காவல் அதிகாரி மேல கடும் புகார்களை தாவேக தேர்தலுக்கு முன்னாடி வச்சதோ என்ன சொன்னாங்களோ அந்த காவல் அதிகாரி தங்களோட பிரச்சாரங்களுக்கு தடை விதிக்கிறார்னு ஒரு குற்றம் சாட்டினாங்களோ அதே காவல் அதிகாரியான அருண் IPS தான் டிவிஏசி தலைவரா நியமனம் பண்ணிருக்காங்க. இத மாற்ற கோரி பலரும் அவங்க கட்சி சார்பில் இருந்தும் சரி எதிர்கட்சிகள் சார்பில் இருந்தும் கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. நீதிமன்றமும் அருண் அவர்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை சமீபத்துல முன் வச்சிருக்காங்க. தீர்ப்பிலும் விமர்சனங்கள் கடுமையா இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனாலும் தாவேக அரசு தனது நிலைப்பாட்டை மாத்தாம இருப்பதோ என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது அவங்களுக்கே நாளடைவுல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? நிச்சயமா ஏற்படுத்தும். அதாவது திரு அருண் அவர்கள் நியமனம் நிச்சயமா நாங்கள் ஊழலை ஒழிப்போம் என்று ஒரு கோரிக்கை ஒரு சூளுரைத்துட்டு வந்திருக்கிறாங்க விஜய். இன்ஃபேக்ட் திருச்சியில போன வாரம் பேசும்போது கூட நாங்க எல்லாத்தையும் செட்டரைட் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம், ஊழலற்ற ஆட்சி கொடுப்போங்கிற ரீதியா அவர் பேசியிருக்கிறார். அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஹவு இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட், அந்த மாதிரி ஒரு பேச்சு கூட எப்படி ஸ்கொயர் ஆஃப் ஆகும்? அது மட்டும் இல்ல, முந்தைய திமுக அரசிலும் அதற்கு முன்பு அண்ணா திமுக அரசிலும் ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட சில IAS அதிகாரிகளுக்கும் சிறந்த போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஏன் இவ்வாறு செய்யப்பட்டதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ போலீஸ்ல டிவிஎஸ்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய லெவல் ஆஃப் ADGP லெவல்ல ஆபீசர்ஸ் இல்லையா? எத்தனை பேர் இருக்காங்க? 30 பேர் இருக்காங்க. நீங்க அதுல ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டோடய ஒரு 8-10 பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நீங்க டிவிஎஸ்சி போட்டிருக்கலாம் இல்லையா? சோ இது நிச்சயமா விமர்சனத்துக்கு மட்டும் இப்போ இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கவர்மெண்ட் கிட்ட செந்தில் பாலாஜி, முந்தைய திமுக அரசு KN நேரு போன்றவர்கள் மீது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும்னு ப்ராசிக்யூஷன் பண்ணணுங்கிற பர்மிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆகுது. இந்த அரசு கிட்ட இருந்து இதுவரை பதில் இல்லை. சோ இதெல்லாம் மக்கள் நிச்சயமா இட் வில் ஆக்ஷன்ஸும் வார்த்தைகளும் அது ஒரே டைரக்ஷன்ல போகணும். நான் வார்த்தையில நான் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன்னு சொல்லிட்டு என்னுடைய நடவடிக்கைகள் அதற்கு மேட்ச் ஆகலைன்னா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்கிரிப்ட் வேற ஆக்ஷன் வேறன்னு சொல்றீங்க. எஸ் எஸ். ஓகே. இப்ப திருச்சி கிழக்கு தொகுதியில இருக்கிற மக்களை சந்திக்க ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் முந்தைய அரசு வகுத்த அந்த SOPயின் அடிப்படையில தான் 5000 பேர் மட்டும்தான் கூட்டத்துல கலந்துக்க அனுமதிக்க முடியும்னு அறிவிப்பு வெளியிட்டு ஒரு நன்றி தெரிவிப்பு கூட்டத்தை தாவேகா ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இப்ப முதல்வர் விஜய் அதுல கலந்துகிட்டு கடுமையான விமர்சனங்களை திமுக மீதும் அதிமுக மீதும் முன் வச்சிருக்காரு. திமுகவை ஒரு தீய சக்தின்னு சொன்னதையும் தாண்டி தூர சக்தின்னு பல விமர்சனங்களையும், அதிமுகவை மற்றும் பலர் அப்படின்ற வார்த்தையை தொடர்ந்து இந்த விமர்சனம் வச்சுட்டு வராரு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கான அழகுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல திருச்சி கிழக்கு தொகுதியில அவர் பேசினது தேர்தல் பிரச்சாரத்துல பேசினது போலதான் இருந்ததா பலரும் சொல்றாங்க.
ஆமா. ஒரு இன்னொரு விஷயம் வந்துட்டு கவர்ச்சி நெட்டுன்னு சொல்றாங்க. நான் என்ன அப்படின்னுட்டுன்னு பேசுறதாகட்டும், இல்ல என் வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்றதாகட்டும், ஒரு ப்ரொஃபஷனலிசம் இல்லாம இருக்கிறதே வந்துட்டு வருத்தம் அளிக்கலையா? நிச்சயமா அந்த ஸ்பீச் வந்து நிச்சயமா ஒரு கவலை அளிக்கிற ஒரு ஸ்பீச் தான். ஏன்னா நீங்க ஒரு நடிகராக, அரசியலுக்கு நுழைந்த ஒரு நடிகராக நீங்க கேம்பெயின் பண்றதுங்கிறது வேற. வேற. இன்று இன்று நீங்கள் முதலமைச்சர். முதலமைச்சர் எப்படி பேசணுங்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. விதிமுறைகள்னா நான் சட்டத்துல எழுதின விதிமுறைகள் இல்ல. பட் ஓகே. ஒரு ஒரு கன்வென்ஷன், பேசிக். அடிப்படை பேசிக் கன்வென்ஷன் இருக்கு. முதலமைச்சர் சில விஷயங்களை இப்போ அதிமுக திமுக அரசாங்கங்கள் இருக்கும்போதே இரண்டாம் மட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள், மூன்றாம் மட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்ணாபிரான் பேசுவாங்க. பட் சிஎம் ஆக இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு பொறுப்போட பேசிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி கிளாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் தமிழ்நாட்டுல நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆமா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆபாசமா கொச்சையா பேசுறதுக்குன்னு எல்லா கட்சியிலயும் ஒரு குரூப் ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்க, பேச்சாளர்களை வச்சிருப்பாங்க. ஸ்போக்ஸ் பர்சன். ஓகே. ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, மேடை இல்ல பேச்சாளர். இல்ல இதுக்குன்னு. ஓகே. இந்த மாதிரி கொச்சையா பேசுறதுக்கு எதிர்கட்சியை பத்தி மற்றவங்களை பத்தி. இதுல என்ன கவலை அளிக்கிறது என்றால், இத வந்து ஒரு சரி நன்றி தெரிவிக்க நீங்க போறீங்க. பட் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க. இப்போ மக்களினுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்க போகிறீர்கள்? அதை பற்றி நான் எதுவும் வந்து நாங்க வந்து வித்தியாசமா பண்ணுவோம், நாங்க வந்து காசு வாங்க மாட்டோம், இந்த மாதிரி சொன்னாரே தவிர இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 1, 2, 3, 4 இதை வந்து நாங்கள் எப்படி சமாளிக்க போறோம். முதல்ல அந்த பதவியேற்பு விழால சொன்ன ஸ்பீச் ரொம்ப சென்சிபிளா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு கால அவகாசம் தேவை, எல்லாம் ஒரே நாள்ல பண்ணணும்னு முடியாது. அதே மாதிரி இங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னு தலைவிரிச்சு ஆடக்கூடாது, நீங்க யாரா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன். இதெல்லாம் ரொம்ப கரெக்டான ஸ்பீச். ஆனா அந்த திருச்சி கிழக்கு ஸ்பீச் வந்து எனக்கு என்னமோ வந்து ஒரு ஒரு தவறான ஒரு அக்கேஷன். ஒரு சிஎம் பேசுற ஸ்பீச் கிடையாது இது. இது ஒருவேளை பை எலெக்ஷன் வந்து இடைத்தேர்தல் வந்து அதுக்கு கேம்பெயினுக்கு போனா எப்படி பேசலாம், இப்படி பேசலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்பாக அந்த பேசியிருக்க வேண்டும். பிளஸ் அதிமுக நீங்க ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாளுங்க, அது ஒரு மாசம் ஆகுதுங்க. அதிமுக 32 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சிங்க. அதை போய் அல்லு சில்லுனாக்க அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். இதெல்லாம் இன்று காத்து உங்க பக்கம் அடிக்குது, நிரந்தரமா காத்து உங்க பக்கம் அடிக்கும்னு எந்த யாருக்குமே அடிச்சது கிடையாது அந்த மாதிரி. காத்து எதிர்பக்கம் திரும்பும் போது இதெல்லாம் திரும்பி வரும் உங்களுக்கு. சோ யாரையும் தேவையில்லாமல் அவமரியாதைப்படுத்துவதோ கொச்சைப்படுத்துவதோ அவர் தவிர்க்க வேண்டும். தேவையே இல்லை. இப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க, அவங்கள அல்லு சில்லுன்னு சொல்றது, இவங்களை திமுகவை வந்து வேற ஏதாவது இந்த சக்தி தூர சக்தின்னு சொல்றது இட்ஸ் நாட் ரிக்வயர்ட் நவ். எலெக்ஷன் போது கரெக்ட், இப்ப எதுக்கு? கண்டிப்பா. ஏன்னா இப்ப இவங்களோட ஃபேன் பேஸ்ல தான் வந்துட்டு, ஃபேன் பேஸ் ஆகட்டும், ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஆகட்டும், அவங்கள வச்சுதான் வந்துட்டு இவங்க முன்னேறி வந்திருக்காங்க. பட் திமுக அதிமுகவை பொறுத்த மட்டில் அடிமட்ட தொண்டர்கள் நெட்டுன்னு இருக்காங்க. ஆண்டாண்டு காலமாக வந்துட்டு ஒரு போஸ்டர் ஒட்டியே வந்துட்டு அந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அவங்கள எல்லாமே இந்த வார்த்தைகள் பாதிக்கப்படுது இல்லைங்களா? இல்ல நிச்சயமாங்க. அதுதான் நான் சொல்றேன், தேர்தல் களத்துல ஒருத்தர் தாக்குறதுங்கிறது வேற, வார்த்தைகளால் தாக்குறதுங்கிறது ரொட்டீன். அது எல்லாம் அந்த அந்த ஹீட் ஆஃப் த மோமெண்ட்ல பேசுவான். பட் இது தேர்தலும் இல்லை, முடிஞ்சு விட்டது. அடுத்த தேர்தல் இன்னும் 29 வரைக்கும் தேர்தல் கிடையாது. இடைத்தேர்தல் தான் இருக்கு. அதுல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. எதற்கு தேவையில்லாம. பட் எனக்கு என்னன்னா, மோர் தென் திஸ், ஆட்சி எவ்வாறு நடக்க போகிறது, திட்டங்கள் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறாரு, புதிய திட்டங்கள் எப்படி நிறைவேற்ற போறாங்க, மக்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா வராதா, டே டு டே. அதாவது ஏழை மக்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் மாற்றம், நடுத்தர வர்க்கத்துக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், அப்புறம் வசதி படைத்தவர்களுக்கு, தொழில்துறை வல்லுநர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் மாற்றம். So every section of society, whether they will see a change. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகுமா, சாலைகள் வசதி இம்ப்ரூவ் ஆகுமா, போக்குவரத்து வசதி இம்ப்ரூவ் ஆகுமா, இதெல்லாம் தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்னும் சிறப்பா செய்வாங்களா,
இதெல்லாத்துக்கும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம அடுத்த எலெக்ஷன்னுட்டுன்னு பேசுறப்ப வந்துட்டு திருச்சி கிழக்கு உட்பட 5 சட்டமன்ற தொகுதிகள் இப்ப காலியா இருப்பதை பார்க்க முடியுது. ஒருவேளை இன்னைக்கு தேர்தல் நடந்தாலும் அது நீங்க சொல்ற மாதிரி அது தாவேகாவுக்கு சாதகமா தான் அமையும்னுட்டு ஆமா எல்லாரும் எதிர்பார்த்த ஒண்ணுதான். அது இடைத்தேர்தல் வந்தாலே வந்துட்டு அது ஆளும் கட்சி அப்படின்றதுதான். ஆமா இப்ப இதுல வந்துட்டு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பொது வேட்பாளரை நிறுத்தலாம்னு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்ற அளவுக்கு இருக்கு. இப்ப இடைத்தேர்தலுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவையா இருக்கும்னு பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வை இதுல எப்படி இருக்கு இல்ல, சார்? எனக்கு என்ன தோணுது, இது எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்றாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ அது தாவேகாவுக்கு ஒரு சவால். இப்ப அடுத்த ஒரு மாதத்துல நடந்தா இந்த எலெக்ஷன் வந்து நோ கான்டெஸ்ட், பொது ஓகே. வேட்பாளர் நிறுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம், தாவேகா தான் ஜெயிக்கும். ஆனால் ஒரு 4 மாதம், ஏன்னா 6 மாத காலம் இருக்கு. டெக்னிக்கலா உங்களுக்கு 6 மாசத்துக்குள்ளதான் நடத்தணும். சோ அதுல ஒரு 20 நாள் 25 நாள் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. 4 மாதங்கள் பிறகு இந்த தேர்தல் நடத்துனாங்க, செப்டம்பர் பாதியில் நடத்துனாங்கன்னு வைங்க ஒரு பேச்சு. அப்போ எப்படி இருக்கும் தாவேகாவினுடைய பாப்புலாரிட்டி, இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் மக்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. சோ அப்போ வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அகைன் அவங்க தான் ஜெயிப்பாங்க. பட் ஓகே. பர்ஃபார்மன்ஸ் அப் டு த மார்க் இல்லை, ஒரு அதிருப்தி வர தொடங்கிவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த பொது வேட்பாளர் எதிர்க்கட்சிகள் நிறுத்தினால் அவருக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து பாதி இடங்கள் பாத்தீங்கன்னா அதிமுக ஓரளவுக்கு பேஸ் இருக்கக்கூடிய இடங்கள். அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆமா ராஜினாமா பண்ணாங்க இல்லையா? சோ ஆமா அங்க ஏடிஎம்கேக்கு பேஸ் இருக்கக்கூடிய இடங்கள். பேஸ் இருக்கு. ஆமா. சோ இது ஒரு தாவேகாவுக்கு எதிராக அதிருப்தி ஏற்பட்டால் தென் நிச்சயமா வந்து ஒரு காமன் கேண்டிடேட்னு போட்டாங்கன்னா திமுக வாக்குகள், அதிமுக வாக்குகள் பிளஸ் பாமக வாக்குகள் எல்லாம் சேர்ந்ததுன்னா நிச்சயமா ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாம் விஜய். கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகல இந்த குழப்பம் இது ரொம்ப ஏன்னா இப்ப நம்ம இந்த எலெக்ஷனை பத்தி பேசுறப்ப இந்த அதிமுக குழப்பம் ஏற்பட்டுச்சு. எம்எல்ஏக்கள் எல்லாம் பிரிஞ்சு போனாங்க, தாவேகாவை ஆதரிச்சாங்க, திடீர்னு திரும்ப வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவரை ஆதரிப்பதா சொல்றாங்க. இதுக்கு நடுவுல முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் ஆகட்டும் இல்ல சி வி சண்முகம் ஆகட்டும், இவங்க 2 பேரும் இன்னும் எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில இருக்கிறதா வந்துட்டு சொல்லப்படுது. அவங்க முடிவெடுக்க முடியாத நிலையில இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதிமுகவுல கரிஸ்மாட்டிக் ஃபேஸ் இல்ல அப்படின்றதுதான் உண்மைங்களா? ஏன்னா அப்படி ஒரு ஃபேஸ் இருக்கிற ஒரு தலைவர் யாரும் இல்லாததுதான் இந்த தோல்விக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு தொடர்ந்து காரணம். பின்னடைவு. ஆமா, ஒரு காரணம் நிச்சயமா அது. ஆனால் அதுதான் ஒரே காரணம் என்று சொல்ல மாட்டேன். Okay, one எடப்பாடி of the அவர்கள் reason. எடப்பாடி அவர்கள் கொஞ்சம் அந்த இறங்கி வர வேண்டும். கரெக்ட். இப்போ ஓபிஎஸ் பண்ணது தப்பு, இவங்க பண்ணது தப்பு, அவங்க பண்ணது தப்பு, எல்லாம் கரெக்ட். ஜெயலலிதா அவர்கள் தனக்கு எதிராக மிகவும் மோசமாக பேசிய நபர்களை மீண்டும் கட்சியில் சேர்த்துக் கொண்டார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை விட்டு வெளியே போய் அவருக்கு எதிராக ஒரு மாற்று கட்சி அமைத்த எஸ் டி சோமசுந்தரத்தை மீண்டும் சேர்த்துக் கொண்டார். சேர்த்துட்டாரு. சோ அரசியல்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஐ வில் நாட் இவங்க நீங்க போறதானா போய்க்கங்க, நீங்க போறதானா போய்க்கங்க, ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதை கவுண்டர் பண்ற அளவுக்கு இப்போ பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் ஸ்டாரா இருந்தார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடப்பாடி அதிமுக 100 சீட் ஜெயிச்சுன்னு வைங்க, யாரும் ஒண்ணு வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய லீடர் போன வாட்டி 66 சீட்டு ஜெயிச்சோம், இந்த வாட்டி 100 சீட்டுக்கு கொண்டு வந்திருக்க. மேபி ஜெயிக்க முடியல, பட் ஸ்டில் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த மிகவும் மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல, அதுவும் ஒரு புது கட்சியால் வீழ்த்தப்பட்ட ஒரு நிலைமை. பல இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டீங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா நீங்க ஏதாவது வித்தியாசமா செய்யணும்ல. நான் செய்ய அப்படியே செஞ்சுக்கிட்டு இருப்பேன், ஆனா ரிசல்ட் மட்டும் மாறணும்னா எப்படி மாறும்? சோ அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வெறும் கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை என்பது மட்டும் அல்ல. திரு எடப்பாடி அவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லவில்லை. அவருக்கு கட்சி தன் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத தாண்டி எந்த எண்ணமும் இருப்பது போல் தெரியவில்லை. அதனாலதான் அந்த கட்சி வந்து கரைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா விட்டுட்டு 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 போறாங்க. சோ அவர்களுக்கு இப்போ நாளைக்கு இவர் கூட இருந்தா ஒரு ஒரு விஜய் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல அன்பாப்புலர் ஆயிட்டாருன்னா இவர் நமக்கு வெற்றியை தேடி தருவார் என்ற நம்பிக்கை இருந்தால்
30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்தவர்கள் விட்டுட்டு போவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. விட்டுட்டு ம். போறாங்கன்னா தே ஆர் லூசிங் ஹோப் இன் ஹிஸ் லீடர்ஷிப். அதுதான் பிரச்சனை. கண்டிப்பா. இப்ப ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு மாநிலங்களவை பதவிக்கான தேர்தல் தான். இப்ப அந்த சீட்டை வந்துட்டு தாவேகா காங்கிரஸ்க்கு கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் தப்பு. சார்பா வந்துட்டு பிரவீன் சக்கரவர்த்தி தான் வந்துட்டு கண்டிப்பா நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுட்டு சொல்லப்படுது. சோ தாவேகா போட்டியிட வேண்டும்னுட்டு பலரும் சொல்ற நிலையில இப்ப காங்கிரஸுக்கு அந்த சீட்டை வந்துட்டு தாவேகா ஒதுக்கி இருப்பதன் நோக்கம் என்னவா இருக்கும்? ஏன்னா இப்ப அங்க நிறைய ஓட் போட வேண்டியதெல்லாம் வந்துட்டு பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா போடுறத நம்ம மாட்டிக்க கூடாது, காங்கிரஸ் பண்ணிக்கிட்டோன்ற அந்த ஒரு இல்ல எண்ணத்துல இல்ல இதுவே பிஜேபிக்கு பிடிக்காது. ஏன்னா தேவையில்லாமல் இப்போ காங்கிரஸுக்கு அந்த சீட்டை கொடுக்கலன்னா காங்கிரஸ் சண்டை போட்டுட்டு 2 மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிருவாங்களா? ஒண்ணும் பண்ண போறது இல்ல. ஒண்ணும் பண்ண போறது இல்ல. தேவையே இல்லாமல் இதெல்லாம் அரசியல் முதிர்ச்சி அற்ற ஒரு நிலைப்பாடுன்னு தான் நான் பாக்குறேன். ஒரு திமுகவோ அண்ணா திமுகவோ இந்த நிலைமையில இருந்தாங்கன்னா 100% இல்ல 200% இந்த சீட்டை அவங்க தான் வச்சிருப்பாங்க, தக்க வச்சிருப்பாங்க. வேற கட்சிகள்லாம் கொடுத்திருக்கவே மாட்டாங்க. ஸோ இதுல ஒரு பொலிட்டிக்கல் இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இல்ல அட்வைசர்ஸ் என்ன சொல்றாங்க, ஏதோ இது நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு நம்ம போய் அங்க உட்கார்ந்துக்கிட்டு, நமக்கு டெல்லியில என்ன சம்பந்தம், இங்க உட்கார்ந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம், காங்கிரஸ் போய் பார்த்துக்கிட்டோம். பட் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் யோசிச்சு பாருங்க, 3 மாசம் முன்னாடி கிறிஸ்டோபர் திலக்க திமுக கோட்டால இருந்து அவரை அனுப்பிச்சாங்க ராஜ்யசபாவுக்கு. இப்ப தாவேகா கோட்டால இருந்து இன்னொருத்தரை அனுப்புறாங்க. சோ அவங்களுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம், அவ்வளவுதான். 2 மினிஸ்டர் வச்சிருக்காங்க, மொத்தம் 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 2 மினிஸ்டர் வச்சிட்டு இருக்காங்க. லக்கு, அவ்வளவுதான். பிளஸ் அவங்க தங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்த லாயல் அலை அப்படிங்கிற இமேஜ இழந்துட்டாங்க. நாளைக்கு எந்த கட்சி இப்ப திருப்பி திமுக போனா திமுக ஏத்துப்பாங்க, வேற வழி கிடையாது. ஏன்னா திமுக இப்ப கிட்டத்தட்ட தனிமையாக்கப்படும். யாருமே இல்லையா திமுக கூட, மதிமுகவே வெளியே போறங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ. சோ யாருமே இல்லாத ஒரு சூழல்ல நாளைக்கு காங்கிரஸ் ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க, திரும்பி திமுகவுக்கு போனா திமுக அவங்களை ஏத்துப்பாங்க. ஏன்னா திமுகவுக்கு இன்னைக்கு தனித்து போட்டியிட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் உண்மை. ஓகே. இப்ப நீங்க சொல்றது வந்துட்டு காங்கிரஸ் திமுக சொல்றீங்க. ஆனா அதே போல இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில நேரடியா இணையலனாலும் பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல இந்த மசோதாக்கள்ல மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்க திமுகவும் தயார் நிலையில் இருப்பதா தான் சொல்லப்படுது. இப்ப திமுக கிட்ட வந்துட்டு 20க்கும் மேற்பட்ட லோக்சபா எம்பிக்கள் இருக்காங்க. ஒருவேளை திமுக அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தா மாநிலங்களவையில மட்டும் 4 எம்பிக்களை வச்சிருக்கிற அதிமுகவின் நிலை என்னவா இருக்கும் டாக்டர்? இது தேசிய ஜனநாயக கூட்டணியை முற்றிலும் மாத்தி அமைக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுக தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குமா, இருக்கிறதா போன்ற கேள்விகளுக்கு பதில் வரணும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தாவேகா பக்கம் சென்று விட்டது என்று உறுதியான பிறகு அவர்களுக்கு எங்கேயாவது ஆதரவு இருக்கணும். தனித்து திமுக போட்டியிடாது. எப்ப இருந்து எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து தனித்து போட்டியிட்ட கட்சி அல்ல. அவர்களுக்கு ஒரு கூட்டணி தேவை. காங்கிரஸ் இல்ல, விசிகே இல்ல, ஐயுஎம்எல் இல்ல, கம்யூனிஸ்ட் இல்ல, அப்படின்னா எங்க போவாங்க? யார் இருக்காங்க? சோ ஒருவேளை நாளைக்கு பாஜகவை நோக்கி ஆப்வியஸா வெளிப்படையா அது பண்ணாக்க அது பேக் ஃபயர் ஆகும் டிஎம்கேக்கு. ஆனால் டெல்லியில மட்டும் எங்க உறவு தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுல நாங்கள் எதிரிகள், டெல்லி நாட்டு நலனை கருதி நாங்கள் சில முடிவுகளை எடுப்போம். இதெல்லாம் நம்ம எவ்வளவு டயலாக் எவ்வளவு வாட்டி பார்த்திருக்கோம். அந்த மாதிரி சில ஒரு கதை, ஒரு ஸ்கிரிப்ட் ஒண்ணு ரெடி பண்ணா அதை வச்சு ஓட்டலாம், சப்போர்ட் பண்ற மாதிரி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நல்ல உறவு தான் இவ்வளவு நாளும் இருந்திருக்கு. ரொம்ப நல்ல உறவு தான் இருந்திருக்கு. பர்டிகுலர்லி பிஜேபி ஹைகமாண்டுக்கும் திமுக ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ரொம்ப சுமூகமான உறவு தான் இருந்திருக்கு. அதனாலதான் எந்த ஒரு சென்ட்ரல் ஏஜென்சியும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு நடவடிக்கையும் 5 வருஷம் எடுக்கல. சோ அதனால நீங்க கேட்கிற கேள்வி இனிமேல் உறவு வருமானு கேட்டா ஏற்கனவே இருக்கிற உறவு அது வெளியே வருமானு வேணா கேட்கலாம்.
ஓகே. இப்ப நம்ம பாஜக பத்தி பேசுறப்போ அவர் தலைவரா இருந்த அண்ணாமலை பத்தி பேசணும். அவரோட பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதா சொல்லியிருந்தாரு. புதிய அமைப்பை வந்துட்டு தொடங்க இருப்பதாகவும் வந்துட்டு தகவல்கள் வெளிவந்துச்சு. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கினா அது யார அதிகம் பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அண்ணாமலையால தற்போதைய அரசியல் சூழல்ல சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினா முதல்ல அண்ணாமலையை பாதிக்கும். அது ஓரளவுக்கு இருக்கு, அது இருக்கு. அதை தாண்டி பாஜகவுல இருந்து சில ஓட்டர்ஸ் இந்த பக்கம் வருவாங்க, அதிமுக இருந்து சிலர் வருவாங்க. அந்த கான்ஸ்டிடுவன்சி தான் அவர் டார்கெட் பண்றாரு. பட் எனக்கு என்னமோ அவர் வந்து சஸ்டெயின்டா ஒரு 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 மேஜர் போர்ஸா தனித்து வர முடியும். யாராவது கூட்டணி வச்சா டெஃபினட்டா வர முடியும், அதுல மாற்றுக்கிறது இல்லை. தனியா அவர் வந்து விஜய் எதிர்கொண்டு ஒரு பெரிய கான்ஸ்டிடுவன்சியை பில்ட் பண்ண முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. பட் நான் விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு நினைச்சேன், ஜெயிச்சிட்டாரு. அந்த மாதிரி எது வேணா நடக்கலாம், எது வேணா நடக்கலாம். ஓகே. இப்ப இன்னைக்கு வந்த நியூஸ், தமிழக மின்சார வாரியத்துல பல்வேறு பிரச்சனைகளை இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு வாரத்துக்கு முன்ன வரைக்கும் வந்துட்டு கரண்ட் பவர் கட் அப்படின்ற ஒரு பிரச்சனை ரொம்ப பெருசா எல்லாராலும் பார்க்க முடிஞ்சது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு குறையிற சூழல் இருக்குது. இப்ப இந்த நேரத்துல 18 ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு மாயமா இருப்பதை பார்க்க முடியுது. அதுல ஒரு ஊழியரை கைது பண்ணியிருக்காங்க. கடந்த 11 மாத காலமா வந்துட்டு தற்காலிக ஊழியரா பணி செய்துகிட்டே அவர் இந்த ஹார்ட் டிஸ்குங்களெல்லாம் வந்துட்டு பணத்திற்காக விற்றிருப்பதை காவல்துறை உறுதி பண்ணியிருக்காங்க. மின்சார வாரியத்துல நடக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? மின்சார வாரிய குளறுபடிகளுக்கு நடுவுல மின்சாரத்துறை அமைச்சர் முன்ன சொன்னது போல கருப்பு ஆடுகள் இருப்பது உண்மைதான் நினைக்கிறீங்களா? அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? மின்சாரத்துறையில சில வெள்ளை ஆடுகளும் இருப்பார்கள், இப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர கருப்பு ஆடுகளை பத்தி கவலை இல்ல. கருப்பு ஆடுகளுக்கு குறைபாடே கிடையாது. 3 துறை, டாஸ்மாக், மின்சார வாரியம், அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறை, அப்கோர்ஸ் ஆர்டிஓ, மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்கு, எம்எம்டிஏ அதெல்லாம் இருக்கு. ஆனால் 3 டிபார்ட்மெண்ட் நீங்க எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறது மின்சாரத்துறை. ஏன்னாக்கா பட்ஜெட் வந்து கோல் பர்ச்சேஸ், நிலக்கரி ப்ரொக்யூர்மெண்ட், இதுலெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. எத்தனை ஆண்டு காலமாக லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இது அதிமுக திமுகன்னு கிடையாது, யார் ஆட்சி செஞ்சாலும் 40% மாய்ஸ்டருங்கிறத 20% தான் மாய்ஸ்டர்னு சொன்னா டபுள் ரேட் கட்டணும். ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றோம், உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அரசுக்கு 400 கோடி 500 கோடி 600 கோடி நஷ்டம். டிரான்ஸ்பார்மர் ஊழல் நம்ம பார்த்தோம். 21 கம்பெனி ஒரு பொருளுக்கு கடைசி பைசா வரை ஒரே அமௌண்ட்டை எப்படி கோட் பண்ண முடியும்? சோ மின்சாரத்துறையில நடக்கிற மாதிரி ஊழல் கொலாசல் அளவு, அதாவது ஆயிரக்கணக்கான கோடி. இது வந்து சும்மா ஏதோ ஒரு 5 கோடி 10 கோடிங்கிறதே கிடையாது. மின்சாரத்துறையில் நடக்கும் ஊழலினுடைய மதிப்பு ஆயிரக்கணக்கான கோடி, பல ஆண்டு காலம், 2 அரசு காலத்திலும், திமுக அரசு காலத்திலையும் அதிமுக அரசு காலத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறோம். அதை விஜய் சரி செய்வாரா என்பது கேள்வி. இந்த 18 ஹார்ட் டிஸ்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உள்ள போய் தோண்டுனீங்கன்னா அங்க வந்து ஒரு புதையல் மாதிரி ஊழல் விஷயங்கள் கிடைக்கும். வெறும் இந்த ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சு அதனால வந்து யாரையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது அபத்தமானது. ஏற்கனவே அறப்போர் இயக்கம் வெளியே கொண்டு வந்திருக்கிற விஷயங்களை வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணா அதுலயே அது உங்களுக்கு 1000 கோடிக்கு மேல தாண்டும். இவ்வளவு நேரம் இடம்பலம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.